கர்த்தாவே, உலகம் முழுவதும் ஜனங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிற பொல்லாத கொள்ளுநரின் காரணமாய் கூடி தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலை கர்த்தாவைகளை கர்த்தர் மாற்றி தயவாயிருந்து கர்த்தர் சபை கூடி வர கர்த்தர் இறக்க செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்கள் பொழுது குடியிலிருந்து தேசத்தை கர்த்தர் விடுவிப்பீராக. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா, எவ்வளவோ ஊழியக்காரர்கள் எவ்வளவு தேவ ஜனங்கள் அவர்களை விட்டு போய்விட்டார்கள். அவர்களுக்கு சென்றவருடைய குடும்பங்கள் குழந்தைகள் ஊழியர்களை கர்த்தருடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களில் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டு எப்படியாக தேவ ஜனங்களை சபையை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக சிந்திக்கிறோம். ஊழியர்களுக்கு எதிராய் தேவ ஜனங்களுக்கு எதிராக போராடுவதை கடிந்து கொள்வீராக. பரிசுத்தாவியானவரே, இந்த ஆளுகையில் மனமயத்தில் வெளிப்படட்டுமா உடனே தேவர்களுக்கு ஆசீர்வாதமாய் பாடல்கள் ஆராதனைகள் தேவ செய்தி அனைத்தையும் தேவனுடைய ஆவியான பெரிய காட்ட செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி என்ற பாடலை பாடி நம்மை துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் பாதுகாக்க வந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் பாதுகாக்க வந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்லவர் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்லவர் அடைக்கலம் கொடுத்திடுவார்.
இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். இந்த நாட்களில் தேவன் நம்மோடு கூட இருந்தார். பிரைஸ் தி லார்ட். glory to Jesus. எவ்வளவோ தேவைகள் பிரச்சனைகள் மத்தியிலே தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். ஆமென். மனபாரங்கள் தீர்த்து, மன வேதனைகள் நேரங்கள், மன உருகி நாம் ஜெபிக்கிற நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். வியாதி நேரத்தில் மருத்துவராக, துக்க வேளைகள் நமக்கு ஆறுதலாக, கொடுமைகளில் நிழலாக நமக்கு இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர், அவர் ஒருபோதும் விலகாதவர், அவர் ஒருபோதும் மறவாதவர், உண்மை உள்ள தேவனாய் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது நாம் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தை உணர்ந்து இம்மட்டும் என்னை நடத்தினீர் என்றால் அந்த பாடல் நாம் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தோம். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளத்தினாலும் இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர், எந்தனே சுதவல்லவரே அவரன்னும் போவார், இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர், ஆமென், எந்தனே Yes,
என்னை நடத்தி இம்மட்டும் என்னை தாக்கி எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் இந்த நல்ல ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலை மத்தியிலே நமக்கு ஒரு போதுமானவர். இதுவரையிலே நம்ம நடத்துகிறவர் பிரச்சனைகள், போராட்டங்கள், மரண பயங்கள் நிறைந்த ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தன் தோல் சுமந்துவது போல நம்முடைய தேவனாய கர்த்தரை மட்டும் தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். ஒரு தாயை போல மார்போடு அணைத்து நம்மை தேற்றி ஆற்றி காயங்களை பற்றி ஒரே நடத்தி வந்தாரே. இந்த நல்ல இயேசுவோடு நான் கைவிடாத ஒரு நாள் கைவிடாதே. சீக்கிரமாய் வருவாரே. நான் அவர்கள் சொல்லிடுவேன். அருமை ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கும் நாள், நம்மை அரவணைக்கும் நாள் அது சீக்கிரமா வரப்போகிறது. எந்த நேசு வருவோம், எந்த ஆண்டவருக்காக இன்னும் கொஞ்சம் காலத்தில்
உயிர் வாழ்கிறே உம்மை தானே நேசிக்கிறே உமக்காக தானே உயிர் வாழ்கிறே உம்மை தானே நேசிக்கிறே எத்தனை பேர் நினைக்காத பெரிய வாக்கியம் பெரிய சாக்கியத்தை தேவனுக்கு தந்திருக்கிறதை மட்டுமா தேவன் செய்ததை தொடர்ந்து வந்து விடுகிறேன். எத்தனை ஆவியான ஒப்பு கொடுக்கிறோம். என்னோட தேவன் என் பேசு சத்தத்தை கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இம்மட்டுமா இந்த நாள் வரையிலே தேவன் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்ம நடத்தி வருகிறார். கடந்த நாட்களிலே பலவிதமான சம்பவங்கள் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பயப்படத்தக்கதான சம்பவம், அநேக மரணங்கள், அநேக இழப்புகள் பல நிலைகளில் நடந்து கொண்டு அதன் மத்தியிலே கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். நான் என் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன் சொன்னான். நம்மை ஒரு உள்ள கைகளில் மறைந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் பல வாரங்கள் ஆகிவிட்டது தேவனால் சேர்ந்து ஆராதித்து. ஆனாலும் தனிப்பட்ட நிலையில் சிந்தித்து கர்த்தர்கள் கொடுக்கிற போதனைகளை கேட்டு அதன்படி சரியாக தெய்வ பக்தியோடு நீங்கள் காணப்படுகிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கூடி சீக்கிரமாக இதற்கு ஒரு முடிவை தேவன் தருவார். ஆமென். அல்லேலூயா. தியானத்திற்காக ஆதியாகமம் புத்தகம் 26வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக.
இங்கு நாம் பார்க்க ஈசாக்கினுடைய ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம். பேசலாம். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமுடைய வாக்குத்தத்த சன்னதியாக ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாம் தேவன் சொன்னது போல ஆச்சரியமா அதிசயமா நடத்திவிட்டார். இங்கு ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் ஈசாக்கு செய்ததான ஒரு சம்பவத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த வேத பகுதியில் 3 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஒருமுறை கூட வாசியை கேட்போமாக. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். தன் கூடாரத்தை போட்டால் துறவை கட்டினார். ஒன்று பலிபீடத்தை கட்டினார், இது ஒன்று தன் கூடாரத்தை போட்டால், அடுத்தபடியாக துறவை கட்டினார். 3 காரியங்களை நாம் இந்த வேதத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா. முதலாவது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தார், அடுத்தபடியாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தார், கடைசியாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தார். 3 காரியம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான 3 காரியங்களை குறித்து நான் உங்களோடு இதன் மூலமா நான் பேச விரும்புகிறேன். பேசலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று பலிபீடத்தை கட்டுகிறார், இன்னொன்று தனக்கு கூடாரத்தை போடுகிறார், அடுத்தபடி ஒரு துறவை வெட்டுகிறார். பேசலாம். பலிபீடம் தேவனை ஆராதிப்பதற்கு அவர் முதலிடம் கொடுத்தார். பேசலாம். அல்லேலூயா. ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் இருந்த ஆராதனை முறை அவன் வாழ்க்கையில் எப்படி வந்தது என்றால் அதற்கு பல சம்பவங்கள் அதற்கு முன்னதாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. பேசலாம். ஏராளமான காரியங்களை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். பேசலாம். பார்க்கும் போது அவன் தேவனுக்கு முதலிடம் கொடுத்ததை நாம் இந்த இதில் பார்க்க முடியும். ஆராதனை பலிபீடம் என்றாலே தேவனை ஆராதிப்பதற்குரிய ஒரு ஆயுதம். இவனுக்குள் எப்படி இந்த ஆராதிக்க வேண்டும், பலிபீடம் கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு உண்டானது என்றால் அவன் தகப்பனை செய்தான். தகப்பனுடைய வழியை அவன் பின்பற்றினான். பேசலாம். நாம் எந்த வழியை காட்டுகிறோமோ அந்த வழியில் தான் நம்முடைய பிள்ளைகள் கடந்து வருவார் என்பதை மறந்துவிடக் கூடாது. பேசலாம். நாம் செம்மையான பாதையை காட்டினால் பிள்ளைகள் செம்மையான வழியிலே நடப்பார்கள். ஆபிரகாமுடைய பழக்கம் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்குள்ளே கடந்தது. ஆபிரகாமுக்கு பார்க்கிறோம் தெரியும். 12வது அதிகாரத்தில் அங்க நான் பார்க்கிற நேரத்தில் கர்த்தர் அவனை அழைத்தார், தரிசனம் கொடுத்து அவனை அழைத்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்லி கர்த்தர் அவனை அனுப்பி விட்டார். அனுப்பிவிடும் போது 7ஆம் வசனத்தை வாசிக்க, அதாவது ஆதியாகமம் 12:7 வாசிப்போமாக. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவனை ஆராதிப்பதற்கு அவனுக்கு முதலிடம் கொடுத்தார். அவன் என்ன செய்தானோ அந்த காரியம், அந்த வழியை மகனும் செய்ய ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில் உன் குடும்பத்தை அநேக பெற்றோருடைய குடும்ப வாழ்க்கையில் என்னிடத்தில் அநேகம் புலம்புவார்கள். பாஸ்டர், என் பையன் கீழ்படுகிற பொண்ணு கீழ்படுகிறது இல்லை, பேசலாம் சொன்னா கேட்கறது இல்லை, தொடக்கத்தில் நல்லாதான் இருந்தாங்க. உண்மைதான். பேசலாம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த வழியை நீ முதலாவது பிள்ளைகளை முன்பதாக காட்டி இருக்கிறாய் என்பது முக்கியம். பேசலாம். நீ எந்த வழியாக நீ போகிறாயோ அந்த வழியை உன் பிள்ளைகள் பின்தொடர்ந்து வருவார்கள். பேசலாம். அல்லேலூயா. நீ செவ்வையான சரியான வழியாகிய தேவனுக்கு பிரியமான பாதையை நீ தெரிந்து கொள்வாய் என்றால் கட்டாயமாகவே உன்னுடைய பிள்ளைகள் எங்கு போனாலும் கூட திருப்பி உன்னுடைய பாதையில கடந்து வருவார். ஆனால் நீ தவறான வழியை காட்டி வைத்தால் உன் பிள்ளைகள் தாறுமாறாக போய்விடுவார். எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து போக காரணம் என்னவென்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தான் வாழ்ந்து காட்டாததான் காரணம். பெற்றோர் சரியாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வாழ்ந்து காட்டும் போது உன்னுடைய பிள்ளைகளும் கட்டாயமாகவே உன்னுடைய பாதையில கடந்து வருவார் என்ற சந்தேகமே. ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் ஏராளமான சம்பவங்களை பார்க்க முடியும். முதலாவது சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்கள். அவன் தகப்பன் கர்த்தர் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு பலிபீடத்தை அவன் கட்டி கர்த்தரை ஆராதித்தார். அதே போல கர்த்தர் ஈசாக்கை கர்த்தர் கொண்டு சேர்த்ததான இடத்திலே அல்லேலூயா. பாருங்க, சொல்லப்பட்ட அந்த 26வது அதிகாரத்தில் நாம் கடந்து வருவோமாக. 23 வாசிப்போமாக.
போனான். அந்த ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே இருந்து அந்த புரிந்து கொள்ள வேண்டும். 12:7 பார்க்கும்போது ஆபிரகாம் தனக்கு தரிசனமான தேவனுக்கு அந்த ஒரு பலிபீடத்தை கட்டினார். இங்கு பேசுமாமல் கர்த்தர் அவரை தரிசனமாக தரிசனமான இடத்தில் பாருங்கள், அங்கே 25 வசனம் ஒரு பலிபீடத்தை கட்டினார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், முதலாவது நீ தேவனுக்கு நீ முதலிடம் கொடுக்க வேண்டும். நீ தேவனுக்கு முதலிடம் கொடுப்பா என்றால் உன் பிள்ளைகளை கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33 வசனத்தை வாசிப்போமாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை இயேசு போதிக்கும் மதிப்புடன் போதிக்கிறார். முதலாவது தேட வேண்டியது பூமிக்குரியது அல்ல, முதலாவது தேட வேண்டியது பரலோகத்துக்குரியது தேட வேண்டும். காரணம், உலகத்துக்குரிய வாழ்க்கை முடிந்து போகும், இது நிரந்தரமானதல்ல. இது நம்முடைய கண்களுக்கு காணத்தக்கதாய் காணுகிறது, காணுகிறதுமான எல்லாத்தையும் தேவனை கர்த்தர் அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறார். அதனால் தான் ஆண்டவரை இயேசு, அதாவது யோவான் ஸ்நாபகன் முதலாவது பிரசங்கிக்கும் போது மனம் திரும்புங்கள், பரலோக சமீபமாயிருக்கிறார். இயேசு முதலாவது பிரசங்கிக்கும் போது மனம் திரும்புங்கள், பரலோக சமீபமாயிருக்கிறார். சீசர் பிரசங்கித்தார்கள், மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. சபையினுடைய முதல் அஸ்திவாரத்துடைய முதல் காரியமே நீங்கள் மனம் திரும்பி என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. Glory to Jesus. அப்ப ஆண்டவரே இயேசு வந்தது உலகத்தில் உள்ள வாழ்க்கையை செழிப்பாக்க அல்ல, அந்த பரலோக ராஜ்யத்துக்காக நடத்துவதற்காக கடந்து வந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே ஒருவரும் பிதாவிடத்தில் வருவார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று இயேசு காட்டினார். ஆமென். அந்த வழியாய் போவதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தார் தேவனுடைய பிள்ளைகளை நாம் பாருங்க. சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையில முதலாவது அவர் தேடுவது தேவ ராஜ்யத்துக்குரிய காரியம். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை முதலாவது என்ன செய்து கொண்டார்? தொழுது கொண்டார். ஆமென். முதலாவது ஆண்டவரை தொழுது கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கைக்கு கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு பழக்கம் உனக்கு இருக்கிறதா? ஆமென். பேசலாம் பாருங்க, எவ்வளவு அழகான அந்த வார்த்தை வாசி. 25 வசனத்தை வாசிப்போம். கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவர் என்ன செய்தார்? தொழுது கொண்டான். அதன் பிறகுதான் அங்கே தன் கூடாரத்தை போட்டார். ஆமென். முதலாவது தேவனை தொழுது கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன் குடும்ப வாழ்க்கையில ஆமென் பேசலாம், தேவனுக்கு நீ முதலிடம் கொடுக்கிற பழக்கம் இருக்கிறதா? தேவனுக்கு நீ முதலிடம் கொடுக்கிறாயா? பேசலாம். ஹல்லேலூயா. தனியாக அதிகாலை எழுந்து முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய முகத்தை தேடுகிற பழக்கம் இருக்கிறதா? தேவன் உறவாடுகிற பழக்கம் இருக்கிறதா? அதிகாலை குடும்பமாக எழுந்து உட்கார்ந்து சில பாடலை பாடி தேவனை ஆராதித்து குடும்ப ஜெபம் பண்ணுகிற பழக்கம் இருக்கிறதா? உன் பிள்ளைகளுக்கு தேவனை தேடுவதை குறித்து, தேவனை தொழுது கொள்வது குறித்து உன் பிள்ளைகளுக்கு நீ போதிப்பது உண்டோ? கர்த்தர் அதை நாம் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சிறு பருவத்தில் எல்லாம் சர்ச்சுக்கு போகலன்னா சாப்பாடு கிடைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இரவு 8 மணிக்கு சரியாக குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபத்தில் எல்லாரும் வந்து உட்காருங்க. அன்று என்ன சிறு பருவத்தில் நாங்கள் ஒரு பேர் கிறிஸ்தவ குடும்பம் தான். எல்லாரும் பேசலாம். நாங்கள் 7 பேர் பிள்ளைகள், அப்பா அம்மா. பேசலாம். அப்பாவுக்கு தெய்வ பக்தி இல்லை, பேர் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் இவங்க அம்மாவுக்கு சிறு தெய்வ பக்தி உண்டு. அவர்களுக்கு அவர் பேர் கிறிஸ்தவரா இருந்தாலும் எங்க அப்பா ஒரு ரட்சிக்கப்படாத
ஒரு சாதாரண ஒரு நிலையில் ஒரு மனுஷனாய் ஒரு மதுபான பிரியனாய் இருந்தாலும் கூட பேசலாம். அவர் ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து 7 பிள்ளைகள் நாங்கள் அம்மா அப்பா நாங்கள் அப்படியே உட்கார்ந்து 8 மணிக்கு பேசுறாங்க. குடும்ப ஜெபம் செய்வோம் பேசுறோம். அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, கடைசி வரை. அதுபோல காலையில் 5 மணிக்கு என்னுடைய அம்மா எங்களை எழுப்புவார். பேசலாம். எல்லாரும் எழுந்திருக்கிறோம். யார் எழுந்திருக்கவில்லை என்றால் அப்படியே சொம்பல தண்ணியை கோரி மேல ஊற்றிடுவாங்க. முகத்துல எழுந்து உட்கார வைத்து காலையில் 5 மணி குடும்ப ஜெபம் பேசலாம். அன்று பாடின அந்த பாடல்கள் இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதன் பிறகு பாருங்கள், இத்தனைக்கும் பேர் கிறிஸ்தவ குடும்பம். அதன் பிறகுதான் வீட்டு வேலைகளை செய்வதற்காக எங்க அம்மா போவார்கள். பேசலாம். மட்டுமல்ல, எல்லாம் செய்துவிட்டு அவர்கள் என்ன செய்வார் தெரியுமா? அந்த அரிசியை கழுவி அடுப்புல சாப்பாட்டுக்காக தண்ணியில போடும் போது ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணி தான் போடுவார். ஒரு காய் வெட்ட வேண்டும் என்றாலும் ஜெபம் பண்ணி தான் காய் வெட்டுவார். எந்த காரியம் செய்தாலும் ஜெபித்து தான் ஆரம்பிப்பார். இத்தனைக்கு பேர் கிறிஸ்தவம். நாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்ன சாப்பாடுலாம் கொடுத்து எல்லாம் இது பண்ணி ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்ன ஜெபம் பண்ணிட்டு போட சொல்லுவோம். இந்த ஒரு பழக்கம் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். என்னுடைய ஊழிய பாதையில் ஒரு தெய்வ பக்திக்கு எங்களுடைய அம்மாவுடைய மாதிரி ஒரு முன்மாதிரியாக அதிகமாக எனக்கு தென்பட்டது. வழிகள் அங்கேயும் மாறி போனாலும் கூட தேவனாய கர்த்தர்களை கொண்டு வந்தார். மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்க அம்மா எங்களுக்காக பேசுவதை ஜெபிப்பார். பிள்ளைகளாக எங்களை 7 பேருடைய பெயர்களை தனியா சொல்லி அவர்கள் தனி ஜெபத்தில் ஜெபிப்பார்கள். அந்த ஜெபத்தின் பலனாக நாங்கள் 7 பேரும் ஒருவர் கூட தவறான நிலையில் இல்லை. தேவனங்களை அவருடைய பாதைகளை நடத்தி ஆச்சரியமான தேவன். பெற்றோரே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை நீங்கள் காட்டி வைக்கிறீர்கள்? பிள்ளைகளுக்கு முன்பதாக மாதிரி என்ன? உங்களுக்கு பிள்ளைகள் என்ன கற்றுக்கொள்ளுகிறார்கள்? சிந்தித்து பா. சாப்பிட வாங்கி கொடுக்கிறாய், உடுத்திக் கொள்ள வாங்கி கொடுக்கிறாய், நல்ல கல்வி காலேஜில் சேர்ப்பதை பிரயாசப்படுகிறாய், நல்ல ஸ்கூலுக்கு சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கிறாய், எல்லாம் செய்யலாம். அதை பார்க்கணும். முதலாவது செய்ய வேண்டிய எது என்றால் தேவனை தேடது. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசலாம். கர்த்தர் கொடுத்த கட்டளையை பாருங்க. எடுப்போம், ஒரு வாசிப்போமாக. உபாக புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 5 முதல் வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது பெற்றோருக்கு தேவன் சொல்லுகிறார், அதுவும் தகப்பனுக்கு. தகப்பன் மாறே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் விருப்பம் போல கர்த்தர் வாழ அனுமதி கொடுக்கவில்லை. நீ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் உனக்கு தேவன் ஒரு பிரமாணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். முன்னதாக நீ எப்படி ஒரு மனம் போல வாழ்ந்திருக்கலாம், யாரும் சொன்ன வழியில் நீ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீ ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் உனக்கு ஒரு வேத பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இதற்குட்பட்டுதான் நீ வாழ வேண்டும் என்று. பழையப்பட்ட நாட்களில் பஸ்கா ஆட்டின் ரத்தத்தினால் விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த பிரமாணமும் அதுதான். ஹல்லேலூயா. அந்த முறையில் தான் பின்பற்றார். எங்கு தொடங்கின பிரமாணம் ஆபிரகாம் கொண்டதே வருது, அதுக்கு முன்னிருந்து வருகிறது. ஆனாலும் ஆபிரகாம் இடத்துக்கு தொடர்கிறது. ஆராதனை முறை யாத்திராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சட்டத்திட்டமாய் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி வாழ வேண்டும்? முதலாவது தகப்பனை பார்த்து கத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். நீ உன் தகப்பனே உன்னை பார்த்து கத்து சொல்லுகிறார். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறு. முதல்ல நீ வாழ. ஆமென், ஆமென். நீ சொல்லலாம் பையன் கீழ்ப்படி அல்ல பொண்ணுகள். நீ முதல்ல தேவனை கீழ்ப்படி. நீ கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் கீழ்ப்படியாது. உன் பிள்ளைகளுக்கு நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்றும் தேவனுடைய வழிவந்து வாழ்கிறவன் என்பதை நீ வாழ்ந்து காட்டு. பிள்ளைகள் உன்னிடத்தில் கற்றுக்கொள்ளட்டுமே.
அதுதான் தேவன் சொல்லுகிறார். முதலாவது வாழு, தேவனை கட்டடத்தை எப்படியா? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை, அன்பான சகோதர சகோதரியே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ உன் மனம் போல் வாழ தேவன் அனுமதிக்கவில்லை. உன் குடும்பம் உன் விருப்பப்படி வாழ தேவன் அனுமதிக்கவில்லை. தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் இருக்கிறது. வேத சத்தியத்தை கைக்கொள். மனம் திரும்ப உண்மையா இருந்தால், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உண்மையா இருந்தால், சத்தியத்தின் கீழ்ப்படி ஞானசார்ந்த உண்மையா இருந்தால், கர்த்தரை சேவிக்க முதலீடு கொடு. ரட்சிக்கப்பட்டது உண்மையா இருந்தால், முழங்கால் படியிட்டு ஜெபிக்காமல் எழுந்திருக்காத வேண்டும். உன் பிள்ளைகள் அதை பார்க்கட்டுமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிப்போம். அடுத்தபடியாக தகப்பனுக்கு கட்ட சொல்லுகிறார், உன் இருதயத்தில் இருக்கணும். எங்க இருக்கணும்? வீட்டுல இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் பைபிள் வாங்கி வச்சுட்டு படிக்க மாட்டாங்க. பைபிள் வாங்கி படிக்க மாட்டாங்க. பைபிள் வைக்கிறவர்களுக்கு சர்ச்சைக்கு வரும்போது மட்டும் தூக்குறது. நீ உண்மையாய் கர்த்தரை நேசிப்பது உண்மையா இருந்தால், அனுதின வேதத்தை நீ வாசித்து தியானித்து ஜெபிக்காமல் நீ படுக்கவே மாட்டாய். வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் எங்கேயும் புறப்பட மாட்டாய். வேதம் உன் வீட்டில் வைப்பதற்கல்ல, ஆலயத்தில் வருவது மட்டும் கொண்டு வருகிறதுக்கல்ல. அநேகருக்கு வேதம் எதற்கு பயன்படுகிறது தெரியுமா? தலைக்கடி வச்சு தூங்குறதுக்கு. ஏன்னு கேட்ட கெட்ட கனவு வருதான். அப்ப உனக்கு வருகிற கெட்ட கனவை தடுப்பதற்கா வேதம்? கத்த சொல்வது உன் தலைக்கு அடியில் வைக்கிறதுக்கோ, உன்னை வீட்டில் அலுமாலை வைக்கிறது கத்த சொல்லவில்லை. இந்த வார்த்தை உன்னை இருதயத்தில் வைத்து. ஆமென். 128 சங்கீதம் 1 வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். சகோதரா சகோதரி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நட. நீ வழியில் நடப்பதை உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் பார்க்கட்டும். நீ வீட்டில் இருந்து சண்டை போடுறவங்களா இருந்தா உன் பிள்ளை எப்படி நல்லா இருக்கும்? உன் வீட்டுல நீ பக்கத்து வீட்டுக்கார சண்டை போட்டுட்டு குடும்பத்துல கட்டாயத்தை பேசிட்டு ஒரே இதை எரிஞ்சிட்டு இருந்தேன்னா உன் பிள்ளைகள் எப்படி நல்லா இருக்க முடியும்? உன் பிள்ளைகள் எப்படி நல்ல ஒரு தெய்வ பக்தி உள்ளவர்களா இருப்பாங்க? குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், கஷ்டங்கள், மன கஷ்டம் வரும். அது உன் குழந்தைகளுக்கு காட்டிக்கொள்ளாதே. உன் குழந்தைகள் என்பதாக சந்தோஷமாயிரும். நீ எந்த வழியை காட்டுகிறாயோ அந்த வழிதான் உன் பிள்ளை வரும். குறிப்பிட்டதான ஒரு நபருக்கு நான் ஒரு குடும்பத்தில் ஆலோசனை கொடுத்தேன். அந்த குடும்பத்தில் புருஷன் மனைவி எப்பொழுது சண்டை. அந்த சகோதரி புருஷனை மன்னிக்க மாட்டாள். அந்த நாள் இரவு பகலும் வேலை செய்து சம்பாதிக்கிற மனுஷன் மன்னிக்க மாட்டான். 2 குழந்தைகள் வயசெல்லாம். எப்ப பார்த்தாலும் அந்த சகோதரி சிரிச்சு பேச மாட்டா. அப்படி புருஷன் பயங்கர அப்படி ஒரு மாதிரிப்பட்டதான ஒரு வெறித்தனமான நிலையில் ஒரு நிற்பார்கள். ரொம்ப கொடூரமாக ஒரு நாய் என்று சொல்லலாம். அப்படி இருப்பார்கள். வயசெல்லாம் முகத்தை எல்லாம் அப்படி வச்சு கோரம். நான் இதை பலமுறை பார்த்து ஒரு முறை சொன்னேன், சிஸ்டர் அவர்கள் வந்து அவர்கள் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்களோ அதை உங்க மகன் செய்வாங்க. இதுதான் பகிரங்கமா நேரடியா முகத்தில் பார்த்து, நீங்க இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அது நாளைக்கு உங்க பிள்ளை செய்யும். அதனால இந்த நாள் உங்க பிள்ளைகளுடைய நலனுக்காக ஒழுங்கா தெய்வ பயத்தோட ஒரு எரிச்சல் சுபாவத்தையும் கோப ஆவேசத்தையும் விட்டு அமைதியாக நம்ம ஜெபித்து அடங்கி இருக்கணும். நினைச்சா நான் அம்மா வீட்டுக்கு போறோம், நான் அம்மா வீட்டுக்கு போறோம். நாங்க நாளைக்கு உங்க பிள்ளைங்க அதே மாதிரி மாறி கைது செய்து அன்பா சொல்றேன். நான் சொன்னது அவர்களுக்கு அது பெருசா எடுக்கவில்லை. ஒரு சில நாட்கள் அப்ப இருந்தார்கள். வருஷங்கள் சென்றது. மகளை திருமணம் செய்து கொடுக்கிறார். இப்பொழுது மகள் தன்மை இங்க வீட்டில் வந்து நான் போக மாட்டேன். நீ எதை செய்கிறாயோ அதை உன்னுடைய பிள்ளைகள் செய்ய. ரட்சிக்கப்பட்டு சொல்லுகிற அன்பான சகோதரா,
உன் ரட்சிப்பு சரியானதா இருந்தால் ஒரு மனம் திரும்பின வாழ்க்கை நீ வாழும். தெய்வ பயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும். கேட்க சத்தியத்தை கைகொள்ள நீ வாழும். துணிகரமான வாழ்க்கையை நிறுத்தி என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் துணிகர வாழ்க்கை உன்னோடு நிற்பதல்ல, உன் சன்னதிக்கு மரம் வந்து சேரும். மறந்து விடாது. சொல்லுகிறார், இந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் இருக்க கடவுள். அடுத்த பாருங்க 7ஆம் வசனம், உபாகமத்துல 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை கவனிக்கணும். வேத வசனங்கள் உன் விருப்பம் போல வாழாத, உன் மனதில் விருப்பம் வாழாத, அது உன் குடும்பத்தில் சன்னதிக்கு ஒரு ஆபத்தாய் மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் கர்த்தர்? முதலாவது நீ அவரிடத்தில் அன்பு கூறணும், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. இரண்டாவது அவருடைய சத்திய வசனத்தை, அதாவது அவருடைய கட்டளையை ஒரு இருதயத்தில் வைக்கணும். எதுக்கு? அன்றாட வாழ்க்கை. இருதயத்தில் என்ன எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற? எப்படி அடுத்தவனை ஏமாத்துறது, எப்படி ஏமாத்தி பணம் சம்பாதிக்க, அதுவும் அவனுடைய எண்ணம். கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்தின் வசனத்தின் மூலமாக உன்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். இன்று நீ மனம் திரும்ப வேண்டும். நான் கர்த்தருடைய வசன சத்தியத்தை என்னுடைய சபையோட மக்கள் மட்டும் போதிக்கவில்லை. இந்த சத்தியத்தை யார் கேட்டாலும் இது உனக்குரியதே. உன்னோடு கர்த்தருக்குள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சகோதரனே, உன் ஒழுங்கீனமான வாழ்க்கை, உன் ஒழுங்கீனமான செயல்கள், உன் குடும்பத்தின் சந்ததிகள் தாறுமாறாய் வாழ காரணமாய் மாறிவிட்டது. சகோதரி, உன் கீழ்ப்படியாமை, உன் துணிகரம் பிள்ளைகளுக்கு பாதிப்பாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று நீ மனதிரும்பு. கர்த்தர் சமூகத்தை வணக்கம் பண்ணிட்டாரு. ஆண்டவரே, என்னுடைய ஒழுங்கினம், என்னுடைய கீழ்ப்படியாமை, என் துணிகரம் பிள்ளைகள் வந்திருக்கிறது. தயவாக பண்ணி என்று நீ மறந்துடும். அது சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பையனை கீழ்ப்படிய ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் ஒரு சொல்றாங்க, பாஸ்டர் எனக்காக ஒரு 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும், என் பொண்ணு கொஞ்சம் கீழ்ப்படி, அது கீழ்ப்படி நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு 40 நாள் உபவாசம். உனக்கு நான் 40 நாள் உபவாசம் சாகணும், நீ நல்லா தப்பா துணிகரமா பாவம் எனக்கு கடுமையாக கடிந்து கொண்டு நீ மனம் திரும்பி உலகாதி வாழ்ந்தால் உனக்கும் ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்கிற உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேதத்தின் சத்தியத்தை நீ போதிக்கிறாயா? அல்லது பிள்ளைகளுக்கு வேதத்தை கொடுத்து படிக்க வைக்கிறாயா? என்னுடைய சின்ன பருவத்தில் நான் என் அனுபவம் சொல்றேன். எங்க அம்மா, நாங்க சாயங்காலம் வந்து ஸ்கூல் போயிட்டு வருவோம். வீட்டு வந்தாச்சுன்னா எங்கேயும் போடுவோம். அவங்க சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, இரவு சாப்பாடு. கூப்பிடுவாங்க, பைபிள் எடுத்து வேதத்தில் என்ன அதிகாரத்தை படி. நான் சத்தமா படிக்கணும் பைபிள். எங்க அம்மா கிச்சன் வேலை செய்து இருப்பாங்க. பாருங்க, எனக்கு சின்ன பருவத்தில், எனக்கு இந்த 65 வயசாகும், சிறு பருவத்தில் நல்ல ஞாபகம் இருக்கு. வசனத்தை படி, இன்னும் சாப்டர், இன்னும் அதிகாரத்தை படி என்று சொல்றாங்க. சத்தமா படிக்கணும். எங்க அம்மா வேலை செஞ்சு அவங்க கேட்கணும். எங்க அம்மா எங்களுக்கு கற்றுக்கொண்ட வழியை இன்று பெற்றோரே உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க உங்கள் பிள்ளைகளை என்ன கற்றுக் கொடுக்கிறீர்கள்? கல்வியா? கல்வியை 2வது வை, முதல்ல வேதத்தை கற்றுக் கொடு. பிள்ளைகளுடைய குடும்பத்தை வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஒரே ஒரு வழி கர்த்தர் வேத சத்தியம் ஒன்றே. ஏற்கனவே படிச்ச பட்டதாரிகள் எல்லாம் சர்டிபிகேட் வீட்டுல இருந்து காயிலை வேலை இல்லாம கூலி வேலை செய்யும். ஆனா உன் பிள்ளைகளுடைய படிப்பு கேட்டபடி வேலை கிடைக்கணுமா? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நல்ல குடும்பம் அமைய வேண்டுமா? வேதத்தை படி. வேதத்தை படிக்க சொல்லி அவளை கற்றுக்கொடு. கர்த்தர் சபதம் முழங்கால் படி கற்றுக்கொடு. ஆமென். அப்படியாக எங்களை வாசிக்க சொல்லிவிட்டு தவறு இருந்தா வாசிக்கிறது மிஸ்டேக் வந்து உடனே தப்பால படிக்கிறது. அவ்வளவு மெமரி
மாறுகிறது தவறு வந்து விட்டால் உடனடியாக சுத்திக்கட்டும். எங்க அம்மா அப்படின்னா பெருமையா சொல்றதில்ல, எனக்கு தேவன் கொடுத்த மனைவி அப்படின்னா வேத பண்டிதர். ஆமென். வேதத்தை ஞாபகமாக ஒப்பிக்கிற திறமை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் என்ன சொல்லுகிறேன், பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டுகிற வழி என்று சொல்லுகிறது. நீ அவைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. முதல் வேலை உன்னுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய புஸ்தகத்தை படிக்க சொல்றதுக்கு முன்ன பைபிளோட வசனத்தை சொல்லுங்க. நம்ம நிறைய பார்க்கிறோம், மற்ற குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய நூலை, அவருடைய புனித நூல் என்று சொல்லுகிறதான புஸ்தகத்தை படிக்க அவர்களை கொண்டு விடுகிறார் பெற்றோர். அவருடைய ஆலயத்தில் கொண்டு விடுறாங்க. காலையில் சாயங்காலம் பிள்ளைகள் படிக்கிறார். எவ்வளவு காரியம் பாருங்க. ஆமாம், அதே வழியை நான் கற்றுக்கொள்வோம். கருத்தா பொதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போது, வழியில நடக்கிற போது, படுத்திருக்கிற போது, எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்தே பேச. அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர்கள் கோர் சொல்லு, கொலை பேசிட்டு இருந்தாங்க. வேதம் என்னையா சொல்றது? இன்றுதான் எனக்கு போதிக்கிற இந்த வார்த்தை நீ கவனமாக்க. இதை போதிக்கிற ஊழியக்காரராகிய நான் ஒருவேளை குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உன்னை நான் பார்க்க முடியாது. ஆனால் இந்த வார்த்தை துணித்துக் கொண்டே இருக்கிறது. மனுஷன் மாறி போயிருக்கும், தேவ வார்த்தை மாறாது. கர்த்தர் சொல்லுகிறதை கேடு. நீ எந்த ஏரியாவை கேட்டாலும் சரி, வேண்டுமென நான் பிரசங்கிக்கிற பிரசங்கம் அமெரிக்காவில் கேட்டாலும் சரி, லண்டன்ல கேட்டாலும் சரி, இந்த வார்த்தை உனக்குரியது, மாற்ற முடியாது. ஆமென். நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போது, வழியில நடக்கிற போது, படுத்திருக்கிற போது, எழுந்திருக்கிற போது எதை குறித்து பேசணும்? கர்த்தருடைய வேதத்தின் வசனத்தை குறித்தே பேசணும். சில பெற்றோர்களுக்கு எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறேன். வீட்டில் எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க பற்றி குறை பேசுவாங்க. சர்ச்சில் உள்ள விஷயங்களை பிள்ளைகளுக்கு முன்னதாக குறையா சொல்லுவாங்க. சபை வருகிற விசுவாசிகளை குறித்து குறை சொல்லுவாங்க. ஊழியக்காரர்கள் குறித்து குறை சொல்லுவாங்க. வயசான யாங்க புருஷனும் மனைவி பிள்ளைகளுமாக அன்பான சகோதரனை சகோதரியை தேவ சமய காரியத்தில் ஊழியக்கார காரியத்தில் கூறுவான தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. அது சாதம் என்பதை மறந்துவிடும். ஆமென். பேச வேண்டிய ஒன்றே ஒன்று, சபையில கேட்ட சத்தியத்தை நீ கருத்தாய் தியானிக்கிறியா? நிறைவேற்ற வேதத்தின் காரியங்களை நீ கேட்டு உங்களுக்குள் குழந்தைகளோடு நீ குடும்பமாக இருந்து பகிர்ந்து கொள்றியா? அதுதான் தேவனை எதிர்பார்க்கிறார். எந்த காரணத்தினாலே பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்க புருஷன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளோடு சேர்ந்தாலும் அடுத்தவர்களை பெற்று கொலை சொல்லி பழகாது. சபை காரியத்துக்கு கொலை சொல்லி பழகாது. வேற ஊழியக்காரன் குறித்தோ சபை ஊழியக்காரன் குறித்தோ தவறாக நீ பேசலாம். அது சாபம். தேவன் நியாயம் தீர்ப்பார். பேசலாம். ஏன்னா உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அப்படி நிறைய குடும்பங்கள் தெரியும். பேசலாம். நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தெரியும். பெற்றோர் சபைக்குள்ள கீழ்ப்படியாம, ஊழியர்களோட ஆலோசனை கேட்காம, கேட்கிற வசனத்திற்கு கீழ்ப்படியாம, துணிகரமா ஊழியக்காரனை கூட சொல்லி, சபை விசுவாசிகள் கூட சொல்லி, குடும்பமா இருந்து ஜாலியா பேசி கேட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. சிரிச்ச குடும்பம் அவருடைய வாழ்க்கை முடிவும் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு நல்லாவே இல்லை, தாறுமாறாக. அதான் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. எப்பொழுதும் ஆமென். நீ வீட்டில் இருக்கிற நேரத்தில் கர்த்தரை துதி, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பாடு. ஆமென். வழியில போகும்போது ஆண்டவரை துதித்து கொண்டு போ, படுத்து கொண்டு போது கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தோடு பாடு. எழுந்திருக்கிற போது அவரை குறித்து பேசு. இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் நமக்கு வசனத்தை கேட்கிறோம், வேதத்தையும் கர்த்தர் கையில கொடுத்துட்டாங்க. மட்டுமல்ல, வேத வசனங்களை வைத்து பாடல் நமக்கு வந்துச்சு. வாயில தேவனை பாடிட்டே நடக்கும். தேவன் வேறொரு பல வாக்கியம் அனுமதிக்கவே இல்லை. பலிபீடத்தை கட்டினார். அல்லேலூயா. தகப்பன் காட்டின பாதை. ஆமென். ஆபிரகாம்
காட்டின பாதையிலே அவனுடைய குமாரனாகிய வைசலா ஈசாக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவன் தகவல் எப்படியோ அப்படியே மகன் ஆபிரகாம் தேவனுக்கு மகன் கொடுத்தான், மகனும் தேவனுக்கு மகன் கொடுத்தான். சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில இதே வழியை நீ பின்பற்ற கற்றுக்கொள். ஒருவேளை இந்த நாள் வரை நீ வேறு வழியை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இன்று நீ மனம் திரும்ப என்று கற்று சொல். ஆமென். அடுத்தபடியாக அடுத்ததுதான் தனக்கு ஒரு கூடாரம். ஆமென். நம்ம எல்லாம் முதல்ல நமக்கு தான் பார்ப்போம். ஆமென். முதல்ல எது செய்தாலும் நீ எது செய்தாலும் முதல்ல கர்த்தருக்குரிய காரியம். ஆமென். என்ன செய்யறது? கர்த்தருக்கு மேல முதலிடம் கொடு. கர்த்தர் நீ கனப்படுத்து. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியம் செய். ஆமென். சபை சம்பந்தமான செய்ய வேண்டிய செய். கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை அந்த ரசமானது. தேவனுக்கு கொடுப்பது நீ உண்மையாக. ஆமென். இந்த நாட்களில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டாம் போதிக்கிற அநேக போலித்தனமான ஊழியர்கள் உண்டு. ஆமென். தவறாய் போதிக்கிற கொள்ளைக்காரர்கள் ஏதாவது நடந்து விட்டார்கள். நீ செய்வது மனிதனுக்கு அல்ல, தேவனுக்கு செய். நியாயமா செய், சரியா செய். கர்த்தனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்ல பாருங்க, தனக்கு ஒரு முதலாவது தேவனுக்கு, இரண்டாவது தனக்கு. ஆமென். பாத்தீங்களா? அப்போ தேவனுக்குள்ள வாழ்க்கையில முதலாவது தனக்கு அல்ல, முதலாவது தேவனுக்கு. தேவனை சந்திக்கலாம், தேவனை கனப்படுத்தலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவதற்கு ஏதுவான நிலை, கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவான நிலையில் காரியம் செய்யலாம். கர்த்தர் சபை சம்பந்தமான காரியத்துக்கு முன்னுரிமை கொடுக்காம உன்னுடைய சுய காரியத்தை தேடலாம். அது தவறானது. வேதத்தின்படி கர்த்தரோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் பைசலாம். அடுத்தபடியாக தனக்கு ஒரு கூடாரம், அதாவது இரண்டாவது தனக்கு தன்னுடைய காரியம், குடும்ப காரியம். ஓகே. அடுத்தது அடுத்தபடியாக துறவு. இந்த துறவு வெட்டுதல் என்றால் சாட்சியம் வாழ்க்கை. அல்லேலூயா. பிறருக்கு துறவு, துறவன் தண்ணீரை குடிப்பது தான் மட்டுமல்ல, மற்ற ஜனங்களுக்கும் அவன் கொடுக்கிறான். அப்ப இதை எதை குறிக்கும்? ஒரு சாட்சியின் வாழ்க்கையை குறிக்கிறது. முதல்ல தேவனுக்குரிய ஆராதனைக்கு முதலிடம், இரண்டாவது தன்னுடைய தனக்கு ஒரு கூடாரம், மூன்றாவது மற்றவர்களுக்கு சாட்சி. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த நிலை உனக்கு கட்டாயம் காணப்படுகிறது. தேவனை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு குணம் இருந்தது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு குணம் இருந்த பாருங்க. 1 நாளாகமத்துல வாசிப்போம். 1 நாளாகமம் அது 28வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 9வது வசனத்தை வாசிப்போம். 28:9. தாவீது தன் குமாரனுக்கு சொல்லுகிற ஒரு அறிவுரை. கவனம் இந்த இடத்துல மிகவும் கவனமா இருக்கிறேன். நல்லா புரிந்து பாருங்கள். அது ஒரு அனுபவ ரீதியாக தாவீது தன் குமாரனுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார். வாசிப்போம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை முதலாவது என்ன செய்யணும்? அறியணும். அல்லேலூயா. ஆமென். தன் குமாரனாகிய சாலமோனுக்கு தாவீது கொடுக்கிற அறிவுரை. ஆமென். அல்லேலூயா. நம்ம அங்க பார்த்தோம் பாகவத்தில் 6வது அதிகாரத்துல உன் பிள்ளைகளுக்கு அதை எப்படி போதி? கருத்தாய் போதி என்று பார்த்தோம். தாவீது தன் மகனுக்கு போதிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வர்த்தன புரிந்து கொள்ளணும். நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, கர்த்தர் எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து நேர்களை தோற்றங்களை அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவருடைய எங்கெங்கேயும் விட்டுவிடுவார். அல்லேலூயா. யார் சொல்ற ஆலோசனை? யாரு யாருக்கு? தாவீது சாலமோன் சொல்றார். அண்ணா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேறு ஒன்று சொல்லவில்லை. அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? தாவீது இதில் ரொம்ப அனுபவப்பட்டார். ஆமென். அதாவது அவர் சொல்லுகிறார், முதலாவது நீ உன் பிதாவின் தேவனை நினைச்சது அறியணும். தாவீதுக்கு தான் சேவித்த தேவனுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா.
ஒரு தகப்பன் தேவனுக்கு ஒரு அறிவுக்குள் அவர் இல்லை என்றால் தன் பிள்ளைகளுக்கு அதை போதிக்க மாட்டார். தகப்பனாகிய தாவீதுக்கு தேவன் குறித்த ஒரு அறிவு இருந்தது. தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய குணலட்சணங்கள் எப்படிப்பட்டது, அவருக்கு எது பிடிக்காது எது பிடிக்கும் என்பதெல்லாம் அவன் அனுபவ ரீதியாக அவன் அடிவாங்க. இதனால் தன் மகனுக்கு அவன் சொல்றான், மகனே, தேவன் சாதாரணமானவர் அல்ல, உன்னுடைய யோசனைப்படி உள்ளவர் அல்ல, நீ நினைக்கிற மாதிரி உள்ள தேவன் அல்ல நம்ம தேவன். அதனால முதலாவது நீ யாரை அறியணும்? தேவனை நீ அறியணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முதலிடம் கொடு. கர்த்தரை குறித்து அறியாமல் அவர் குணங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய செயல்கள் எல்லாம் நீ அறியாமல் நீ ராஜாவாக நீ இருக்க முடியாது. அறிந்து என்ன செய்யணுமா? எப்படிப்பட்ட இருக்கு? உத்தம இருக்கு. ஏதோ தாறுமான இருக்கு. அல்லேலூயா. எப்படி அரை இருதயம் அல்ல, உத்தம இருதயம். ஆமென். உத்தம இருதயத்தோடும் இப்படிப்பட்ட இருதயம் உற்சாகம் என்ன பண்ணணும்? உற்சாகம் வேணும். கர்த்தரை சேவிக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் கர்த்தரை சேவிக்கிறதுக்காக கட்டாயப்படுத்துறாங்க. ஜெபம் பண்ண கடந்த ஒரு செய்தி கேட்டுக் கொண்டேன். நீங்க தினம் 1 மணி நேரமா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. 1 மணி நேரம் ஜெபிக்க, 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் முடியல, 10 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் பண்ண முடியலையா 5 நிமிஷம் ஜெபம், 5 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியலையா 2 நிமிஷம் ஜெபம், 2 நிமிஷம் முடியல 1 நிமிஷம் ஜெபம். அப்ப 1 நிமிஷம் ஜெபித்து நான் காட்டுறேன்னா அவங்க ஜெபித்து காட்டுறேன். எனக்கு பரிகாசமா தான் அதுக்கு நிறைய பேர் அல்லேலியா சொல்றோம், அல்லேலியா சொல்றதுக்கு அமேன் கொடுத்துருக்காங்க. அமேன் கொடுத்தவங்க இப்படிப்பட்டவங்க. நான் அதுக்கு சில கடுமையான சில கம்பெனி கொடுத்துருக்கேன். ஜெபம் என்பது என்ன? யாரும் சொல்றதா? ஜெபம் ஆண்டவர் வைத்திருக்கிற நேசத்தின் அடிப்படையில் அவரோட உறவோடு வைத்த ஜெபம். 1 நிமிஷம் ஜெபம் என்னவோ ஆண்டவர் பிச்சை என்ன தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடையாது. மணிக்கு வேலை முடிஞ்சா முட்டி போடு போய் உலகத்தில் உள்ள மனுஷன் கூட ஊரு சுத்தாம, கண்டபடி எல்லாம் உட்கார்ந்து கண்ட கதையெல்லாம் பேசாம தேவனுடைய பாதத்தில் முழங்கல் பண்ணிவிடு. ஒரு வாழ்க்கை குடும்பமே கட்டப்படும். நீ எடுக்கிற முயற்சி நீ செய்யாமே மனக்குரிய காரியம் நமக்கு சேரும். எது உனக்கு வேணும் அதை கத்த செய்வோம். அல்லேலூயா. அதான் சொல்ல அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு செய்தி கர்த்தர் எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறாரப்பா. எவ்வளவு அழகா சொல்றாங்க. இதுல நிறைய அடி வாங்கி இருக்கிற தாவீது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை தேடுதலை குறித்து சங்கீதம் 63, சங்கீதம் 42:1 இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தரை தேடுதலை சொல்லி இருக்கு. அது எப்படி தேட அதனால அனுபவ ரீதியா மகனுக்கு புத்தி சொல்றான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்ன செய்யறார்? இருதயத்தை ஆராய்ந்து நினைவுகள் தோற்றத்தை நினைச்சுக்கிறார், அறிகிறார். சொல்லி அடுத்தது, நீ அவரை தேடி நான் உனக்கு தென்படுவார். நல்ல பொருத்தம். நீ அவரை தேடி உனக்கு தென்படுவார், இல்லைன்னா தென்பட மாட்டான். அல்லேலூயா. அப்ப நீ கர்த்தரை என்ன செய்யணும்? தேடணும்னு சொல்ற. அதிகாலையில தேடு. தகவல் சொல்ற, நான் அதிகாலை தேடணும்ப்பா, நடுராத்திரில கர்த்தரை தேடுனேன், கர்த்தரை துதித்து நான் பாடுனேன், அதனால தான் என்னுடைய ராஜ்யபாரம் நிலைத்திருக்கிறது. அதுபோல நீங்க நல்லா தேடு, கர்த்தரை நல்லா ஜெபம் பண்ணு, கர்த்தரை மரணம் கொடு, உன் ராஜ்யபாரம் நிலைக்கும். அல்லேலூயா. அவருக்கு தேடினால் உனக்கு அவர் தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கு கைவிடுவார். அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. தேடனா தென்படுவார். நீ அவரை விட்டா என்றைக்கு கைவிடுவார். பாத்தீங்களா நம்ம தேவன் எவ்வளவு? அப்ப நம்ம தேவனுக்கு முன்பதான் எவ்வளவு கரெக்டா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு கரெக்டா இருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கு? பேசலாம். அதை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். ஈசாக்கு போன்ற சுபாவம் உனக்கு இருக்கிறதா? கர்த்தருக்கு முதலாவது ஒரு பலிபீடத்தை, 2வது தனக்குரிய கூட அதை கட்டுறேன்.
மூன்றாவது சாட்சியம் துறவை விட்டுக்கிறார். மூன்று காரியங்கள் செய்தார். ஒன்று, முதலாவது தேவனை பலிபீடம் ஆராதனைக்குரிய காரியம். தேவன் ஆராதிப்பதற்குரிய காரியம் முதலிடம் கொடுக்கிறார். தேவன சபை சம்பந்தமான காரியத்தை முதலிடம் கொடுக்கிறாயா? கர்த்தர் ஊழியர் சம்பந்தமான காரியத்தை முதலிடம் கொடுக்கிறாயா? இரண்டாவதாய் தனக்குரிய காரியம். முதலாவது தனக்கு உனக்குரியதை முதல்ல தேடுவது. முதலாவது தேவனுக்குரியதை தேடுவது. இரண்டாவது உனக்குரியதை செய். மூன்றாவதாய் எனது துறவை விட்டு சாட்சியா வாழ். சாட்சி வாழ்க்கை உனக்கு மிக முக்கியம். வீட்டுக்குள்ள சாட்சிகள் தயவு செய்து சொல்றேன். புருஷன் மனைவியாக நீங்கள் யாரா இருந்தாலும் சண்டை போடாது. ஒண்ணு கூட நீங்க சண்டை போட்டு நடுத்தடி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பாங்க. சில குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. ஐயோ வீட்டுல நிம்மதியா இல்ல மாஸ்டர், வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு பிடிக்கல. காரணம் என்ன? பொய்யாக்கிறது எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே இருக்கு. அதனால நான் அப்பா சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்கேன். அதே உன் பிள்ளைய உன் வீட்டை விட்டு நீ துரத்துறீங்க. ஒழுங்கீனமான சுபாவங்கள் உன் பிள்ளைகளை உன் வீட்டில் தங்க வைக்காம நினைக்கிறது. உங்களுடைய அன்பான நடைமுறைகள், பேச்சுகள், செயல்கள் உன் பிள்ளைகளை கவராது செய். ஆமென். அல்லேலூயா. நாட்கள் அன்பான தேவனுடைய பிள்ளையே, அதிகமா பேசுறது நான் இதோட நிப்பாட்ட விரும்புகிறேன். உடைய வாழ்க்கையில் ஒன்று சிந்தித்து ஈசாக்கு தேவனுக்கு முதல்ல ஒரு மதிப்பீடு கட்டு. தேவன் ஆராதிப்பதற்குரிய காரியத்திற்கு முதலிடம் கொடுக்கிறார். இரண்டாவது தனக்குரிய காரியம், தனக்கு ஒரு கூடாரத்தை கட்டு. மூன்றாவது அவர் சாட்சி மாற்றி துறவு விட்டுக்கிறார். மூன்று காரியம். ஒன்று தேவனுக்கு, இரண்டாவது தனக்கு, மூன்றாவது சாட்சி. உன்னுடைய வாழ்க்கையின் வழியில் உன் பிள்ளைகளை நடத்து. கேட்ட வசனத்துக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கும். எல்லாரும் முழங்கால் படிச்சோம். தேங்க்யூ பிரைஸ். ஒப்பு கொடுங்க. வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாள் இன்று நாள் வரை நீங்கள் சிந்தியுங்கள். ஒரு வாழ்க்கை எப்படி உங்கள் குழந்தைகள் முன்பதாக எப்படி நடந்து கொள்ளுங்கள். பேச்சுகள் என்ன? குடும்பமா சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு என்ன பேசுகிறது? தேவன் அதை பார்க்கிறார். தேவன் ஒப்புக்கொண்ட நிறைவுள்ள காரியங்கள் வேண்டாம் விட்டுவிடு. கர்த்தர் உன்னையும் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் செய்ய விரும்புகிறார். அதிசயத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். ஒப்புக்கொண்டு ஆண்டவரே அறியாமை மன்னி துணிகரத்தை மன்னியும் அப்பா என்று சொல்லி தேவ சமூகம் நீ ஒப்புக்கொடு. கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒப்புக்கொடு. நல்ல வேலைக்காக தர்மியான உடைய சமூகங்கள் கடந்து வந்து நாங்கள் ஆராதிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்க தேவன் யோசிக்கிறார். ஈசாக்கு வாழ்க்கை மூன்று தான். ஒன்று கர்த்தர், இரண்டாவது தனக்கு, மூன்றாவது சாட்சி. முதலாவது தேவனுக்கு, இரண்டாவது தனக்காரி, மூன்றாவது மற்ற ஜனங்களுக்கு சாட்சி. இந்த நிலையிலிருந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை வாழ எதிர்பார்க்கிறார். தாவீது சாலமோனுக்கு சொன்ன அறிவுரை அதுபோல பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை முன்பதாக சாட்சியா வாழ்வது மட்டுமல்ல, வேதத்தின் அடிப்படையிலான புத்திமதிகள் அறிவுரைகளை சொல்லி பிள்ளைகளை தெய்வ பக்தியினர் வழிநடத்தத்தக்கதில்லை. தேவன் ஒவ்வொருவரையும் ஈடுபட வேண்டும் என்று ரோமுடைய ஆசீர்வதி காத்தோம். பெரிய காட்சி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, நாத்துமாவே என்னோடவே நாத்துமாவே கர்த்தர் அவர் சகலமான நம்முடைய கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுக்கு பரிசுத்தாவின் நிர்ணயிக்கும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலம் வருகை மட்டும் இருப்பதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே.